ஒரு சின்ன பைய சீமான் அவனை சகிக்க முடியல. ஆடிய வெளியிடுறது, வீடியோ வெளியிடுறது, கட்சியிலிருந்து ஒருத்தனை நான் போடான்னு விரட்டி விடுறேன். அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது, நான் தூ அப்படின்னு துப்புறேன். அந்த எச்சில் எடுத்து கட்சி வளர்த்துக்கிட்டு தெரியுதா நீ? அதை வச்சுக்கிட்ட இதுக்கு 2 அமைச்சர், இதுக்கு நாங்களே ஒரு புரோக்கர் பாய் அனுப்பி விட்டுருக்கேன். அது போய் உட்காந்துக்கிட்ட 50 பேர் கட்சியில சேர்ந்தார்கள். 80 பேர் பார்த்துக்கடா, திமுகவே நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கு. ஏய், நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கட்சியவே நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கு. 2 பேர் நான் விரட்டின காவாலி 2 பேர் உட்காந்துருக்கான். மீதி 50 பேர் அவன் கட்சியிலிருந்து கூட பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு 50 பேர் சேர்ந்துட்டான், 80 பேர் சேர்ந்துட்டான். அதிகபட்சம் இன்னும் 1.5 ஆண்டு. அதுக்கப்புறம் யார் ஆட்டம் பெருசா இருக்குன்னு பார்த்துருவோம். உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களும் தமிழ் மக்களின் நிலம் என்றால் சத்தியத்திற்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் சத்தியமாக வெல்வோம். இதுல எந்த மாற்றும் இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நாம் வெல்லுவோம். இந்த துயரங்களை, துன்பங்களை தூர தள்ளுவோம். அரிட்டாப்பட்டி அல்ல, அன்னை தமிழ் நிலத்தில் எந்த நச்சுத்திட்டங்களையும் நுழைய விடாமல் உங்கள் பிள்ளைகள் தற்காத்து நின்று போராடுவோம். இந்த உறுதியை இந்த நிலத்தில் இருந்து உங்களுக்கு தருகிறேன். எனக்கு வழக்கு, எனக்கு சிறை, எதை பற்றியும் கவலை கிடையாது. உயிரை கொடுத்தவர்கள் எங்கள் இன முன்னோர்கள், என் நிலத்தை காக்க. நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து களத்திலே நிற்கிறோம். எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. இந்திய நாட்டை யார் ஆள்வது என்கிற தேர்தலுக்கே 36 லட்சம் தமிழ் மக்கள் தேடி நாள் கொடுத்த ஒரு மைக்கு சின்னம், அதுக்கு வாக்கை செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக என்னை உயர்த்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை யார் ஆள்வது, யாருடைய ஆட்சியின் கீழ் மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வது என்ற தேர்தல் நடக்கிற போது எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதில்லை ராஜா. நீ எத்தனை 1000 ரூபாயும் கொடு ஓட்டுக்கு, அதை வாங்கி கொண்டு தமிழ் மக்கள் எங்கள் கட்சியின் சின்னத்தை தேடி எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிர்க்கினிய என் உடன் பிறந்தார்கள், அச்சத்தை கைவிடுங்கள், இல்லை என்றால் உங்கள் லட்சியத்தை கைவிடுங்கள் என்று நம்முயிர் தலைவர் நமக்கு கற்பித்தது உள்வாங்கிக் கொண்ட நீங்கள் துணிந்து நில்லுங்கள். நாம் கொள்ளையடிக்க போகவில்லை, கொலை செய்ய போகவில்லை, திருடப் போகவில்லை, ஊரான் நிலத்தை அபகரிக்க செல்லவில்லை. நம் தாய் நிலத்தை அபகரித்து விடக்கூடாது என்பதற்காக தடுக்க வந்திருக்கிறோம். நிலத்தின் வளத்தை எடுத்துவிட்டால் நிலம் பாலைவனமாகிவிடும், ஒன்றும் இருக்காது. எனவே அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி என்பது நம்முடைய தாய் மடி. அதை காப்பது அரிட்டாப்பட்டி மக்களின் கடமை அல்ல. இந்த மண்ணில் மகனாக பிறந்து மானமிக்க தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய பிறவி கடமை. அதுவே ஒரு பிடி மண்ணை உயிரை கொடுத்தேனும் தொடவிடாமல் தடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்போம். இது ஒரு போராட்டத்தின் தொடக்கம்தான், ஒரு பேரறிவிப்பு தான். இதை இந்திய நாட்டை ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி, தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த கோரிக்கையை புரிந்து கொண்டு போராட்டத்தின் உணர்வை, நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வை புரிந்து கொண்டு இந்த தீர்மானம் வெற்று தீர்மானமாக ஆகாமல் வலிமையுள்ள உயிர்ப்புள்ள தீர்மானமாக மாற்றுங்கள். நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தில் இது 1வது வென்ற தீர்மானம் என்று காட்டுங்கள். இன்றைக்கு நம்பாத நாங்கள் அன்று நம்பி உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். இல்லை என்றால் எங்களை களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது, வீழ்த்துவது. இன்னைக்கு அனுமதி தராமல் ஒரு ஓரத்தில் நிறுத்தியிருக்கிறீர்கள். காவலர்களிடம், கண்ணியமிக்க காவல்துறையிடம் நாங்கள் கேட்டது அனுமதி தானே ஒழிய எங்களுக்கு பாதுகாப்பு அல்ல. ஏனென்றால் இந்த நாட்டுக்கே நானும் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளும் தான் பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு?
காவல்துறையின் உரிமைக்கும் சேர்த்து போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் தான். எங்களுக்கு அனுமதி தராத, அனுமதியை மறுத்த காவல்துறையில் அவர்களுடைய வாரிசுகள், அவர்களுடைய சந்ததியினர்களும் நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு கிடைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீதியில் நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மேடை இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மேடைதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு சொன்னார், பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடக்கி ஆண்டார்கள், அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடினோம், போராடுவதற்கான அனுமதியவாது தந்தார்கள். அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக அவர்கள்ட்ட இருந்தது. விடுதலை பெற்ற நாட்டில் இவர்கள்ட்ட அந்த ஜனநாயகமும் இல்லை. இவர்களும் போராட மாட்டார்கள், போராடவும் நம்மளை விட மாட்டார்கள். ஆனாலும் இந்த மேடை வரலாற்று சிறப்புமிக்க மேடை. இந்த மேடையில் நின்று பேசிய சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தான் தமிழ்நாட்டின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஏறி நின்று அதில் கொடியை ஏற்றி ஒரு நாள் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமான பாதுகாப்புக்கான சட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்ற வரலாற்று பதிவு வரும். அதனால் என் தம்பிகள் இந்த மேடையை ஆவணப்படுத்தி வையுங்கள். அன்று ஒரு நாள் என் தங்கைகள் எல்லாம், என் தம்பிகள் எல்லாம் உறுதிமொழி எடுக்கும் போது, நீதானே என்னை அந்த குட்டியானையில ஏற்றி விட்ட பையன், நீதானே தம்பி. புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். வீதியில் நின்று கத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் வீதியில் நின்று கத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் வீதிக்கு வருவீர்கள். இதற்கு பெயர்தான் புரட்சி. இதுக்கு உறுதியாக நடக்கும். ஏனென்றால் புரட்சி எப்போதும் வெல்லும். சரியானது வென்றே தீரும். நாங்கள் சரியானவர்கள், சரியாதின் பக்கம் நிற்பவர்கள். எளிதானதை செய்யாதீர்கள் மக்களே, சரியானதை செய்யுங்கள். இன்றைக்கு சிறிய கூட்டம் என்று கருதாதீர்கள். சிறிய கூட்டம் என்று உருவத்தில் சிறிய நங்கூரம் தான் பெரிய கப்பலை நிறுத்துகிறது. சிறிய எறும்பு தான் அவ்வளவு பெரிய யானையின் காதில் நுழைந்தால் என்ன செய்வதென்று யானை கிளிபிடித்து சுத்துகிறது. எத்தனை அரச குட்டிவா, எத்தனை ராணுவத்தை திரட்டிவா, எங்களை தாண்டித்தான் எங்க தாய் நிலத்துல நீ ஒரு கல்ல மண்ணை எடுக்கணும். இந்த முன்னாடி இருக்கிறவன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காத, நினைச்சு கூட்டுன்னு வச்சுக்க, நீ ஸ்தம்பிச்சு போயிருவ. என்னை கட்டுப்படுத்த முடியாது. எங்கள் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை அந்நியன் என் அன்னையின் மடியிலே, என் தாயின் மடியில் இன்னொருவன் தலை வைத்து படுப்பதா, அதை தடுத்தாக வென்று போராடிய புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். தாயிடம் காக்க செத்து விழுந்த மான மறவர்களின் வாரிசுகள், பேரனும் பேத்திகளும். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா என்ற அறைகோள் விட்டு அழைத்த மாமன்னர் மருதிருவர்களின் பேரனும் பேத்திகளும் நாங்கள். கணவன் இறந்த பிறகு கைமண்ணாக வீட்டிலே இருக்காமல் படை திரட்டி போரிட்டு இழந்த நிலத்தை மீட்ட மானமரத்தி வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் பேரனும் பேத்திகளும் நாங்கள். உன் துப்பாக்கியின் தோட்டாக்கள் என் ஆட்டு புழுக்கைக்கு சமமடா என்று முழக்கமிட்ட அழகுமுத்துக்கோனின் வாரிசுகள், அவனுடைய பேரனும் பேத்திகள். பண்டார வன்னி எனும் பெரும்பிடுகு முத்தரை எனும் தீரன் சின்னமலை என்ற பெரும்பாட்டனும் போரிட்டு மாண்டம்மன். எதற்காக? இந்த நிலத்தில் வெள்ளையன் ஒரு விடி மண்ணை தொடக்கூடாது என்று. அதேதான் அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இந்த கொள்ளையன் ஒரு விடி மண்ணை கூட தொடக்கூடாது என்பதற்காக நிற்கிறோம். அவர்கள் ஆயுதம் என்கிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறோம். எங்கள் பாட்டன்கள் ஏந்திய வேலுக்கும் வாளுக்கும் விட இல்லாத வலிமை இந்த பிள்ளைகள் ஏந்துகிற சொல்லுகளுக்கு இருக்கிறது. வேலுக்கு இல்லாத வலிமை எங்கள் சொற்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். 7 பாறை மலைகள், 72 ஏரி குளங்கள், 200க்கும் மேற்பட்ட நீரூற்றுக்கள், என் தம்பி தங்கைகள் குறிப்பிட்டது போல சமண கோயில்கள்,
60,000 ஆண்டுகள், 6,000 7,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெறும் அடையாளங்கள், கல்வெட்டுக்கள், பிராமி எழுத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி. அது ஒரு சிற்று ஊர் அல்ல, என் இனத்தின் வரலாற்று பேராவணம். 2 ஏக்கரை பல்லுயிர் பாதுகாப்பு இடம் என்று வெட்டுக்கு அறிவித்து விட்டு இங்கே வந்து எடுங்கள், இங்கே நல்ல டங்ஸ்டன் இருக்கிறது என்று அறிவித்தவர்கள் இவர்கள் தான். இதைவிட கொடுமை, அப்படியே போய் அப்படியே விருதுநகர், சிவகாசி எல்லாம் தாண்டி போய் பழனிக்கு போய் ஏதோ மாலிட்டோன்னு ஏதோ ஒன்று இருக்குதாமா, ஒரு கனிமம், அதை அடுத்து அதை போய் தோண்டப்படுறது. இங்க இருந்தே மேக்னசைட் மாலிட்டோனியம், அந்த மாலிட்டோனியத்தை எடுக்க போறது நினைச்சிருக்கான். அவன் நினைச்சுக்கிருக்கான் எங்களை இந்த வசதியான முதலாளி காலையில் செய்தித்தாள் படிக்கும்போது கால் மேலே கால் விட்டு இப்படி உட்காந்துக்குருவான். இந்த கையில் இது வச்சுக்குருவான், குழம்பி காஃபி வச்சுக்குருவான், குடிச்சுக்கிட்டு நாய் வச்சுக்கிடுவான். அதுக்கு ஒரு ரொட்டி துண்டை போடுவான், அது ஓடி போய் எடுத்துக்கிட்டு வரும். அப்புறம் வந்து அப்படியே நிற்கும். இந்த பக்கம் ஒன்று போடுவான், அப்படி ஓடி போய் எடுத்துக்கிட்டு வரும். அப்புறம் இந்த பக்கம் ஒன்று போடுவான். அப்படி எங்களை அணு உலை போராடு போராடு, அதை முடிய ஸ்டெர்லைட்டு போராடு போராடு. அப்புறம் மீத்தேன், ரொட்டி தான், ரொட்டி நாய்க்கு ரொட்டி, அதை போராடு. அப்புறம் சிப்காட் தொழிற்சாலை 2000 ஏக்கர், போராடு போராடு போராடு. இப்போ அரிட்டாப்பட்டி போராடு போராடு போராடு. தம்பி, நீ போடுறது செய்கிற ரொட்டி கலையிற நாய் நினைக்காத தம்பி, குறவழியை கடிச்சு கொதறிற புளின்னு நினைச்சுக்க. சும்மா அந்த சேட்டையை பண்ணிட்டு இருக்காது. நீ போடுற ரொட்டி துண்டுக்கு வாழாட்டிக்கிட்டு நாக்க தொங்கி விட்டு எச்சி என்ன வடிக்கிற நாய் இல்லை. எங்க அண்ணன் பழனி பாபா சொன்ன மாதிரி 4 வீட்டில் போய் எச்சி கஞ்சிக்கு நக்கி திண்டு சாகுற நாயா இருக்கிறத விட ஒரு நொடியாவது சிங்கமா கடிச்சு விட்டு செத்து போடாங்கிற மாதிரி. இவங்க இங்க மட்டும் அரிஷ்டாப்பட்டியில மட்டும் இல்லை, உடன் பிறந்தவர்களே, வள வேட்டையாடியவர்கள் இவர்கள். உலகெங்கும் இவர்கள் வகுத்த கொள்கை உலகத்தை வர்த்தகமாக்கி உலகத்தையே சந்தையாக்கியவர்கள். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இந்த நாடுகள். நைஜீரியா, சோமாலியா, அதுல இந்த நாடும் சேர்ந்திருக்கு. எல்லாம் வள வேட்டை. இப்ப சிரியால என்ன பிரச்சனை? எண்ணெய் வளங்களை வேட்டையாடி வந்தவன். எல்லாம் வள வேட்டைக்குத்தான். சூழியலின் தாய் வங்காரி மாத்தையா சொல்றா பாருங்க, உலகெங்கும் போர்கள் வள வேட்டைக்காக நடந்ததுதான். நிலப்பிடிப்புள்ள வள வேட்டைக்கும் எல்லை விரிவாக்கத்துக்கும் தான். இப்படி பல நாட்டு தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள். வள வேட்டையாடும் போது அதுக்கு எதிராக இருக்கிறவன் என் நாடு, என் நிலம், என் வளம், என் மக்கள், அவர்களுடைய நலன் என்று பேசி எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கிறான். சதாம் ஹுசேன், மம்மர் கடாபி, அதிபர் முபாரக், கடைசியாக நம் தலைவரை வீழ்த்த வேண்டிய தேவை. அவன் என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் வளம் என்றான். அவனுடைய மகன் சீமானும் அவன் தம்பி தங்கையிலும் இந்த நிலத்தில் இது என் நாடு, என் நிலம், என் வளம், என் மலை, என் காடு, என் கடல், என் ஆறு, என் அருவி என்று சண்டை போடும்போதெல்லாம் அவன் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறான், பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், தமிழ் செப்பரேட்டிஸ்ட், தமிழ் டெரரிஸ்ட். அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு திமிரும் ஒரு நிமிர்வும் வருதுபாரு. அப்படி வரும்போது நான் தமிழ் சாவனிஸ்ட் சொல்லும் போது நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நாங்கள் எல்லாம் பிறந்திருக்கிறோம், எங்கள் பிறப்பில் ஐயமில்லை என்பதை காட்டுகிறது. அதனால் பெருமக்களே, இன்றும் ஒரு முறை சத்தமாக, இன்னும் ஒரு முறை சத்தமாக, இன்னும் ஒரு முறை சத்தமாக சொல்லு. எங்க அண்ணன் கவுண்டமணி சொன்ன மாதிரி மார்க்கா மார்க்கா சொல்லு, மார்க்கா மார்க்கா சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இரு. எத்தனை நாளைக்கு நீ? இவர்களுக்கு வேலையே இதுதான். இந்த அதிகாரங்களின் அன்பு மக்களே நமக்கானதல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கானது. அவர்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கல்வி சேவை, நமக்கு மருத்துவம் ஒரு சேவை, நமக்கு குடிநீர் விநியோகம் ஒரு சேவை,
சாலை போடுதல், பராமரித்தல் ஒரு சேவை, நமக்கு மின் உற்பத்தி விநியோகம் ஒரு சேவை, போக்குவரத்து நடத்துவது ஒரு சேவை, விண்ணூர்தி நடத்துவது ஒரு சேவை, துறைமுகம் கட்டுவது ஒரு சேவை, வானூர்தி நிலையம் கட்டுவது ஒரு சேவை. ஆனால் இதெல்லாம் உலக வர்த்தக அமைப்புக்கு, WTO என்கிற வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்கிற அந்த உலக வர்த்தக அமைப்புக்கு இவையெல்லாம் ஒரு தொழில். அவனுடைய கொள்கை முடிவு இது எல்லாம் ஒரு தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல, இது முதலாளிகளின் வேலை. எனவே முதலாளிகளை இந்த வேலையை செய்ய ஒப்பந்தம் கொடுத்துவிட்டு கையெழுத்தை போட்டு அவர்கள் கொடுக்கிற கமிஷனை வாங்கி கொண்டு கம்முனும் இருக்க வேண்டும். இதுதான். இதனால்தான் இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதனால்தான். இவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல, தரகர்கள் தான். இந்த மண்ணை, மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற தலைவன் வருகிற வரை இந்த தரகர்களின் ஆட்டம் இருக்கும். 2026 நாம் ஆடுகிற ஆட்டத்தில் இந்த தரகர்களின் கொட்டம் ஒடுங்க வேண்டும். அரிட்டாப்பட்டி மக்களுக்கும் பக்கத்தில் இருக்க மீனாட்சிபுரம் மக்கள், சுத்தி இருக்கிற கிராம மக்கள், இந்த இடத்தில் இருந்து உங்கள் மகன் சொல்லுகிறேன், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் தமிழ் தாயின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உங்கள் மகன் இந்த நிலத்தில் இருக்கிற வரை, நாம் தமிழர் என்கிற அரசியல் பெரும்படை புரட்சிப்படை இருக்கிற வரை என் நிலத்தின் வளத்தை சூறையாடுவதோ, நிலத்தை எடுத்து நச்சாலைகளை நிறுவதோ நடக்காது. இது என் தாய் மீது, தாய் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை.